ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகு 10 அரேபியர் துருக்கியருடைய வருகை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். ஸோ துருக்கியர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி சுல்தான்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து துருக்கியர்கள், ஓகேவா. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரேபியர்களுடைய படையெடுப்புகள் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து துருக்கியர்கள் வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையான காலகட்டத்தில் 1200லேருந்து 1500 வரைக்கும் இஸ்லாமிய அரசு வந்து நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தில்லி சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஆட்சி 1200லேருந்து 1550 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி நிறுவப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 712 மேற்கொள்ளப்பட்ட அரேபிய படையெடுப்பும் அதை தொடர்ந்து நடந்த கஜினி கோரி மன்னர்களுடைய படையெடுப்புகளும் இங்கிருந்து கொள்ளையடித்து சென்ற செல்வத்தை கொண்டு மத்திய ஆசியாவில் அவங்களுடைய ஒரு ஆட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டதாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் தமது செல்வாக்கை விரிவுபடுத்துகிற நல்வாய்ப்பு சுல்தானுக்கு யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ்க்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா. ஸோ இது வந்து தில்லியை தலைநகராக கொண்டு இந்திய மாகாணங்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகள் ஆள்வதற்கு வழிவகுத்தா சொல்றாங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து வருவார். ஸோ இல்துமிஷுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அந்த சூழல்கள், அந்த ஆட்சிகள் வந்து கவிழ்ந்திருக்கிற ஸ்டேஜ், ஸோ இந்த மாதிரி வந்து கஜனா காலியாகிறது, இதெல்லாம் வந்து வாய்ப்பாக பயன்படுத்திட்டு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து வருவார், ஓகேவா. ஸோ ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகள் வந்து இந்த தில்லி சுல்தானியம் வந்து ஆண்டிருப்பாங்க. இல்துமிஷ் ஒரு இல்பாரி துருக்கியர் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ அடிமைகள் இருப்பாங்க இல்லையா, அவருக்கான இராணுவ அடிமைகள் பலரும் புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் ஆகிய இடங்களைச் சேர்ந்த வணிகர்களால் தில்லிக்கு அழைத்து வரப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டோர் துருக்கிய மங்கோலிய வழி வந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்றாலும் இல்துமிஷ் வந்து அவர்கள் அனைவருக்குமே வந்து துருக்கிய பெயர்கள் தான் சூட்டியிருப்பார், ஓகேவா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 5 வெவ்வேறு வம்சங்களை சேர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம். ஃபர்ஸ்ட் ஒன்று அடிமை வம்சம் 1206லேருந்து 1290 வரைக்கும் அவங்க அடிமை வம்சம் நீண்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320 வரை. துக்ளக் வம்சம் 1320 முதல் 1414 வரை. சையது வம்சம் 1414 முதல் 1451 வரை. லோடி வம்சம் 1451 முதல் 1526 வரை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஒரு அடிமையா என்ன வருது, ஒரு எருமை மாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அடிமையாக தானே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அடிமையாக இருக்கிற மாட்டை என்ன பண்ணுவாங்க, அடிக்கும் போது கிளுகிளுன்னு ஒரு சவுண்ட் வரும், ஓகேவா. ஸோ கழுத்தில் என்ன வரும், சவுண்ட் வரும், ஓகேவா. கழுத்தில் கட்டியிருக்க மணி கிளுகிளுன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டுக்கு வந்து என்ன பண்ணும், அந்த அடித்த உடனே என்ன பண்ணும், அந்த சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மாடு வந்து துள்ளி ஓடும், ஓகேவா. ஸோ துள்ளி ஓடும் போது சையது என்ன பண்ணுவார், ஓடி அங்கங்கே ஓடி போயிட்டு வணிகம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அடிக்கிற அடியில் கில்லி கில்லின்னு சவுண்டு கேட்டு என்ன பண்ணோம், அந்த மாடு துள்ளி குதிச்சு போயிட்டு சையது துள்ளி குதிச்சு போகும்போது என்ன பண்ணுவோம், ஓடி போயிட்டு மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு என்ன பண்ணுறோம், அவங்க வணிகம் பண்ண முடியும், சரியா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சையது வணிகம் பண்ண முடியும், ஓகேவா. ஓடி போயிட்டு வணிகம் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் பார்த்தீங்கன்னா அல்பெருனி, தாரிக் அல் ஹிந்த், அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும், ஓகேவா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. இந்திய தத்துவ ஞானம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகே. தத்துவம்னா என்னது, பெருகணும்னா என்ன வேணும், மற்ற மொழிகள்லாம் நாலேஜ் இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்ம தத்துவத்தை மற்ற இடங்களுக்கு வந்து பரப்ப முடியும், மற்ற நாடுகளுக்கும் பரப்ப முடியும். அதனால என்ன பண்ணுவோம், பெருகணும், ஓகேவா. பெருகணும் அப்படின்றது பெருனி. ஹிந்து, ஓகேவா. ஹிந்து அப்படிங்கிறது என்னது, ஹிந்தி, ஓகேவா. ஹிந்தி மொழி தெரிஞ்சா என்ன பண்ணலாம், நம்ம இந்திய நாட்டிலேயே வந்து மற்ற இடங்கள்லாம் நல்லா வந்து நம்மளோட தத்துவத்தை எல்லா இடத்துக்கும் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதான் வந்து ஹிந்த், இந்திய தத்துவ ஞானம் அப்படிங்கிறது பெருகணும் அப்படின்னா ஹிந்தி மொழி தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. அடுத்ததா மின்ஹஜ் உல் சிராஜ் தபஹத்தி நசிரி 1260 எழுதப்பட்டிருக்கு. அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, இஸ்லாமிய வரலாறு. ஸோ நசியா வந்து இஸ்லாம் இல்லையா, ஸோ இஸ்லாமியர் தானே அவங்க.
ஸோ அது நஸ்ரியா அப்படிங்கிறவங்க இஸ்லாமியராக இருக்காங்க. ஸோ இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறது நசிரி, ஓகேவா. தபஹத் இ நசிரி. மின்ஹஜ் உல் சிராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் எப்படி இருப்பாங்க, ஒரு மின்னல் மாதிரி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி தான், ஓகேவா. வந்தாங்க, கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமா விட்டு போயிட்டாங்க, ஓகேவா. மின்னல் மாதிரி வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஜாவுதீன் பாரணி அப்படிங்கிறது தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. இது 1357 எழுதப்பட்டிருக்கு. ஃபிரோஸ் துக்ளக் வரையிலான டெல்லி சுல்தானுடைய வரலாற்றை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜியாவுதீன் பாரணி தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வருது, ஃபெரோஷ் அப்படிங்கிற வேர்டு வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜியாவுதீன் பாரணி அப்படிங்கிறது ஃபெரோஸ் அப்படிங்கிறது ஒரு பெட்ரோல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ பெட்ரோல் நீங்கள் போட போகிறீங்கன்னா என்ன சொல்லும், 0வை சரி பார்க்கவும் சொல்லலாம். ஸோ பாரணி இங்கே பாரணி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது பாருங்க, ஃபுதுன்னு வருது பார்த்தீங்களா. அமீர் குஸ்ரு மிஃப்தா உல் ஃபுது ஜலாலுதீன் கில்ஜினோட வெற்றிகளை சொல்லுது. கஜைன் உல் ஃபுது. ஸோ இந்த ஃபுது அப்படின்னு வருதுலாம் அது புது வெற்றிகளை வந்து சொல்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளை வந்து பாரசீக மொழியில் சொல்கிறாங்க. அடுத்ததாக துக்ளக் நாமா அப்படிங்கிறது பாரசீக மொழியில் துக்ளக் வம்ச வரலாற்றை சொல்கிறாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்க, சம்சி சிராஜ் அஃபீஃப் தாரிக் இஃப்ரோஜ் ஷாஹி அப்படிங்கிறதுலாம் தில்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியுள்ள பாரணியோட குறிப்புகளை ஒட்டியதாக சொல்கிறாங்க. அடுத்தா குலாம் யாஹ்யா பின் அஹ்மத் தாரிக் இ முபாரக் ஷாஹி அப்படிங்கிறது சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்ததான் ஃபெரிஷ்டா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியினோட வரலாறை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருக்கு. பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுனில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈராக்கினுடைய அரபு ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜத் பின் யூசுப். இவர் பார்த்தீங்கன்னா தாகிரை எதிர்த்து தரை வழி கடல் வழி என 2 தனித்தனி படைப்பிரிவுகளை வந்து அனுப்பியிருப்பாரு. ஆனால் அந்த 2 படைப்பிரிவுகளையும் என்ன பண்ணியிருக்கோம், தோற்றிருக்கோம். அவற்றின் தளபதிகளும் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜ் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கலீஃபாவுடைய அனுமதியுடன் 6000 வலுவான குதிரைப்படை போர் தளவாடங்களை வந்து சுமந்து வந்த ஒரு பெரிய ஒட்டகப்படை ஆகியவை அடங்கிய முழுமையான இராணுவத்தை 17 வயது நிரம்பிய தனது மருமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் தலைமையில் அனுப்பியிருப்பார். முகமது பின் காசிம் பாருங்க, காசிமினுடைய படை வந்து பிராமணாபாத் வருது. ஸோ வரும்போது யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாகிர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பௌத்த அரச வம்சத்திலிருந்து அவங்களுடைய முன்னோர்கள், யாரோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தாகிர் இருக்கா இல்லையா, அவருடைய முன்னோர்கள் வந்து பௌத்த அரச வம்சத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைப்பற்றி ஆட்சியை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அரசர் வந்து தாகிர் வந்து அவங்க முதன்மை அமைச்சர்கள்கிட்ட வந்து கருத்து முதல் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களும் மன்னர் மீது அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழலை வந்து தன் வசம் படுத்திட்டு என்ன பண்ணுவார், முகமது பின் காசிம் பிராமணாபாத்தை வந்து எளிதில் கைப்பற்றுவார். தாகிரை வந்து விரட்டி சென்ற காசிம் வந்து ரோஹ்ரியில் நிகழ்ந்த ஒரு மோதலில் அவர் வந்து கொன்றிருப்பார். அதன் பிறகு காசிமுடைய படை பார்த்திங்கன்னா சிந்துவின் தேபல் துறைமுக நகரத்தை அடித்து 3 நாட்கள் வந்து கொள்ளையடிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவினுடைய தேபல் துறைமுக நகரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த அடித்து 3 நாட்கள் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அரேபியருடைய சிந்து படையெடுப்பானது ஒரு விளைவுகளற்ற வெற்றியாக தான் குறிப்பிடப்படுது. ஸோ இது எந்த ஒரு விளைவுமே நடக்கல, அங்கே வந்து கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஆட்சி மாற்றமோ எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அங்கே நடக்கலை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஏனெனில் இது நாட்டின் எல்லை பகுதியை மட்டும் தொட்டதோடு காசிமுடைய படையெடுப்பிற்கு பின்னர் ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் பல்வேறு முற்றுகைகள் இன்றி அமைதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நாட்டினுடைய எல்லை பகுதியை மட்டும்தான் அவங்க டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. மற்றபடி அவங்க உள்ளே நுழைஞ்சு நம்ம ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் அவங்க வரலை, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, ஓகேவா. ஸோ ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் எப்படி இருந்துச்சு, அமைதியாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு முற்றுகையுமே இல்லாமல் அமைதியாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கஜினி மாமூதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாமானித் பேரரசில் குரசன் ஆளுநராக இருந்த துருக்கி அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா
963 கிழக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்த கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை நிறுவியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குரசன் ஆளுநராக இருந்த துருக்கி அடிமை அல்ஃப்டிஜின். ஓகேவா, ஸோ இவர் வந்து கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை நிறுவியிருப்பார். ஸோ உயர்குடிகள் யாருக்கு முடிசூட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபுக்தஜனுக்கு வந்து முடிசூட்டியிருப்பாங்க. இந்தியாவில் இஸ்லாமிய அரசை வந்து தெற்கு நோக்கி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கை வந்து யார் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபுக்தஜன் தொடங்கி வச்சிருப்பாரு. ஆப்கானிஸ்தான் ஷாஹி அரசர் ஜெயபாலரை வந்து தோற்கடித்து அம்மாகாணத்தில் தனது மூத்த மகன் மாமூதை வந்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியிருப்பார். 997 சபுக்தஜன் வந்து இறந்து போயிருப்பாரு. கஜினி மாமூது வந்து குரசல்ல இருந்திருப்பார். ஓகேவா, ஸோ குரசல்ல இருந்துட்டு இருந்தப்போ அவருடைய இளைய மகன் யாரு, சபுக்தஜனோட இளைய மகன் இஸ்மாயிலை வந்து வாரிசா அறிவிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனது சகோதரன் இஸ்மாயிலை வந்து தோற்கடிச்சு 27 வயது கஜினி மாமூது வந்து ஆட்சியில் அமர்வார். ஓகேவா, ஸோ யாரை தோற்கடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பியவே தோற்கடிச்சிட்டு கஜினி மாமூது வந்து ஆட்சியில் அமர்வார். கஜினி மாமூது வந்து ஆட்சி பொறுப்பேற்றதை ஒரு பதவியேற்பு அங்கேயே வந்து அளித்தும் யாமினி உத்தவலான்னு சொல்லுவாங்க பேரரசினுடைய வலது கை என்ற பட்டத்தை வழங்கியும் கலிஃபா அவரை வந்து அங்கீகரித்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஜினி மாமூதுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா 32 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த கஜினி மாமூது 17 முறை வந்து இந்தியா மீது தாக்குதல்கள் வந்து நடத்தியிருக்காரு. எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா 17 முறை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு. இந்து கோவில்களை வந்து கொள்ளடிப்பதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ கொள்ளையடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து சிலைகளை தகர்ப்பது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கடவுளோடைய வெல்லப்பட முடியாத ஆற்றலாக வந்து இதை சொல்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவர் வந்து பிற மதத்தினர் வந்து வெட்டி கொள்வதிலும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அழிப்பதிலையும் கஜினி மாமூதுடைய படையினருடைய மதப்பற்று வெளிப்படுதா சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதம் மனிதனை மிருகமாக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து இது. ஸோ பார்த்தீங்கன்னா பிற மதத்தினரை வந்து வெட்டி கொள்ளணுன்ற அளவுக்கு அவருடைய ஒரு மதப்பற்று இருந்திருக்குதா சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாஜி அரசன் அனந்தபாலரை வந்து தோற்கடித்த கஜினி மாமூது பிறகு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை கடந்து கங்கை சமவெளிக்குள்ள நெடுந்தொலைவு உள்ளே வந்திருக்காரு. ஓகேவா, ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கஜினி மாமூது உள்ளே வர்றது. ஓகேவா, கண்ணோசி சென்றடைவதற்கு முன்னாடி மதுரா வந்து சூறையாடி இருப்பார். தொடர்ந்து கஜினி மாமூது 1025 குஜராத் கடற்கரையில் உள்ள கோவில் நகரமான சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து கொள்ளடிக்கிறார். ஓகேவா, ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கோவில் நகரமாக இருக்கிற சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து கொள்ளையடிச்சிடுறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோமநாதபுரத்தை 1025 வந்து சூறையாடி இருப்பார். ஸோ அவர் சூறையாடத்தில் 2 கோடி தினார் மதிப்புடைய கொள்ளை பொருட்கள் வந்து கஜினி மாமூதுக்கு கிடைச்சதா நம்பப்படுது. வரலாற்றறிஞர் ரோமிலா தாப்பர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, சோமநாதபுர படையெடுப்பு குறித்த தகவல்கள் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து அரபு மரபு வழி பதிவுகளில் காணப்பட்டதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் விட்டுருப்போம் பாருங்க. அரேபியரும் ஈரானியரும் இந்தியாவை வந்து ஹிந்த் என்றும் இந்தியர்களை ஹிந்துக்கள் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பினும் இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு ஹிந்து அப்படிங்கிற பெயர் வந்து இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோமநாதபுரம் கோவில். இதுதான் வந்து சோமநாதபுரம் கோவில். யார் கொள்ளையடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கஜினி மாமூது கொள்ளையடிச்சது இந்த இடத்துல தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜினி மாமூது இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவங்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கிடையே வந்து வாரிசுரிமை மோதல்கள் வந்து நடைபெறுது. இருந்தாலுமே 42 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி புரிந்த சுல்தான் இப்ராஹிம் 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அவரது மகன் மசூத் போன்ற சில விதிவிலக்குகளும் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. வடக்கே கோரிகளிடமிருந்தும் மேற்கே செல்ஜுக் துருக்கியர்களிடமிருந்தும் கஜினி வம்ச ஆட்சிக்கு நிரந்தர அபாயம் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்களா வடக்கே யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கோரிகள் கிட்ட இருந்தும் மேற்கில் செல்ஜுக் துருக்கியர்களிடமிருந்தும் வந்து அந்த அபாயம் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜினி வம்சத்தின் பிற்கால ஆட்சியாளர் லாகூர் பகுதியில் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடிந்ததாக சொல்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா கஜினி வம்சத்தினுடைய
பிற்கால ஆட்சியாளர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க லாகூர் பகுதியில் மட்டும்தான் வந்து ஆட்சி செலுத்த முடிஞ்சுது. இதுவும் கூட 30 ஆண்டுகள் மட்டும்தான் நீடிச்சதா சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போதான் பார்த்தீங்கன்னா கஜினியோடைய அரசு முடிஞ்சு 30 ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா லாகூர் வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1186 கோரி வராரு, முகமது கோரி நம்ம டெல்லி சுல்தான்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் வந்திருக்கோம். ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது என்கிற கோரி முகமது பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை வந்து கைப்பற்றாரு. கஜினி வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரவ் ஷா 1192 கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. யாரு? கஜினியோடைய கடைசி அரசர், கஜினி வம்சத்துடைய கடைசி அரசர் யாரு? குரவ் ஷா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1192 கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. அவரது மரணத்தோட கஜினியோடைய அரசுனா அது முடிவுக்கு வருது. இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமா இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பிரினி. ஓகேவா, அவருடைய நூல் எது? கிதாப் உல் ஹிந்த். ஓகேவா, ஸோ யூக்ளிடின் அப்படிங்கிற கிரேக்கு உள்ள இவர் வந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூல் யார் எழுதியிருக்காங்கன்னா ஆரியப்பட்டர் எழுதியிருக்காரு. அவருடைய நூலை வந்து என்ன பண்ணியிருக்காரு? மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இவர் இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே பாலமாக இருந்திருக்காரு. இதுதான் முக்கியமான கண்டென்ட் இவரை பற்றினது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரி முகமது. ஸோ கோரி முகமது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் 1190 சுல்தானின் படைத்தளபதிகள் அடிமைகள்லேருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ சுல்தானுடைய படை தளபதிகள் எதுலேருந்து தெரிவு செய்யப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமைகள்லேருந்தே வந்து தெரிவு செய்யப்படுறாங்க. பாருங்க, 1175 முல்தான் மீது படையெடுத்து அதை வந்து கைப்பற்றாரு. ஓகேவா, ஸோ இஸ்மாயில் வம்ச ஆட்சியாளரோட வந்து என்ன பண்ணுறாரு? கைப்பற்றாரு. தொடர்ந்து உச்கோட்டையும் வந்து தாக்குதல் இன்றியே பணிந்ததாக சொல்கிறாங்க. ஸோ தாக்குதலே பண்ணாமல் நாங்கள் வந்து சரணடைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்கோட்டையும் வந்து பணிந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தோடைய சாளுக்கியர் அபுமலையில் கோரி மாமுதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்துருக்காங்க 1179. இந்த தோல்விக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? கோரி முகமது தன்னுடைய படையெடுப்பின் போக்கு வந்து மாற்றிக்கிட்டு சிந்துவிலையும் பஞ்சாபில் மட்டும் தன்னுடைய இதான் வந்து நம்மளுடைய நிலைமை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டார். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நம்ம கைப்பற்றின பகுதி, இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நிலையாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அங்கே வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சவுகான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தரையின் போர் வரும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1191. ஸோ இது யாருக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர்ஹிந்தா அப்படிங்கிற கோட்டையை வந்து முகமது கோரி ஃபஸ்ட்டு தாக்குவார். ஓகேவா, ஸோ தாக்குறப்ப என்ன பண்ணுவார்னா பிருத்விராஜ் சவுகார் போவார். ஸோ போயிட்டு அணிவகுத்து சென்று 1191 முதலாவது தரையின் போர் வந்து நிகழ்ந்திருக்கும். இந்த போரில் முழுமையான வெற்றி யார் பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சவுகான் வந்து பெற்றிருப்பார். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து முகமது கோரி காயம் அடைஞ்ச பிறகு ஒரு குதிரை வீரன் வந்து அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றிருப்பார். அடுத்ததான் வந்து பிருத்விராஜ் சவுகான் நினைத்ததற்கு மாறாகவே அடுத்த ஆண்டே வந்து பிருத்விராஜ் சவுகானை எதிர்த்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி வருவார். ஸோ இதை படையெடுத்து வருவான்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர் மீது படையெடுப்பார். கோரியினுடைய ஆற்றலை வந்து குறைச்சி எடை போட்டுருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சவுகான். ஸோ கோரிக்கு எதிராக வந்து ஒரு சிறிய படைக்குழு மட்டும்தான் வந்து தலைமையேற்று போயிருப்பார். போன உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தரையின் போரில் பிருத்விராஜ் சவுகான் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். ஸோ இரண்டாவது தரைப்போன் யார் வெற்றி அடைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி வெற்றி அடைந்திருப்பார். இறுதியில் அவர் வந்து சிறை பிடிக்கப்பட்டுருவார். ஓகேவா, ஸோ இந்திய வரலாற்றிலே இது ஒரு திருப்பு முனையாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்ற கோரி என்ன பண்ணுவாருன்னா அஜ்மீரை வந்து பிருத்விராஜ்கிட்டே ஒப்படைப்பார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ துரோக குற்றம் சாட்டி அவரை கொன்னுடுவாங்க. தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான குத்புதீன் ஐபக்கை வந்து இந்திய பகுதிக்கான தனது துணை ஆட்சியாளராக நியமிப்பார். யார்? அடுத்தா பார்த்தீங்கன்னா கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரர். இவர் பார்த்தீங்கன்னா முகமது கோரி திரும்பவும் வந்து இந்தியா வருவார். யாரை எதிர்த்து வருவார்னு பார்த்தீங்கன்னா கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரரை எதிர்த்து வருவார். ஸோ ஜெயச்சந்திரரை எதிர்த்து வந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிருத்விராஜ் பக்கம் தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க, ஜெயச்சந்திரன் பக்கம் இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுனால ஜெயச்சந்திரரை வந்து ஈஸியாக வந்து முகமது கோரி தோக்கடிச்சிட்டு
மிகுந்த செல்வத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி போகிறாரு. போகிற வழியில் சிந்து நதிக்கரையில் தங்கியிருக்கிறாரு. அப்போது வந்து அடையாளம் தெரியாதவங்களால என்ன பண்ணுறாரு, கொல்லப்படுறாரு. அடுத்ததான் ராஜபுத்திர அரசுகள். ஸோ பாருங்கள், ராஜபுத்திரர்களுக்கும் துருக்கியருக்கும் ஒரு போர் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் வின் பண்ண மாட்டாங்க, துருக்கியர்கள் வின் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களும் வந்து போர் திறமை கொண்டவர்களாக இருந்தாலுமே, போர் பாரம்பரியம் கொண்டவர்களாக இருந்தாலுமே, ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான ஆயுதங்கள் தான் வச்சுருக்காங்க. ஆனால் போர் உக்திகளை கையாண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள் கையாண்டிருக்காங்க. ஸோ ராஜபுத்திரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யானை படைகளை வந்து மையப்படுத்தியதாக இருந்திருக்கு. ஆனால் துருக்கியர்கள் குதிரைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ குதிரைகள் பார்த்திங்கன்னா யானையை விட பன்மடங்கு வேகம் கொண்டு இருக்கிறதுனால இது போரில் வந்து துருக்கியர்களுக்கு சாதகமாக அமைஞ்சதால் துருக்கியர்கள் வின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். லட்சுமணர் கோவில், விஸ்வநாதர் கோவில், கந்தர்யா மகாதேவர் கோவில் உட்பட பல கோவில்களை கொண்ட உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவில் வளாகம் கஜுராஹோவிலிருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தில்லி சுல்தானத்தோடைய தோற்றம், அதாவது அவங்க எப்படி வந்து அடிமை வம்சத்தை நிலைநாட்டினாங்க, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இது நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடிமை வம்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறதுனால வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சிந்துவெளி நாகரிகம் குப்தாஸ் போட்டிருப்பேன். ஸோ டெஸ்ட்டஸ் கொடுத்துருப்பேன். டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் அனுப்பப்படும். ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.